ஒரு தலைவர் கொல்லப்பட்ட நினைவேந்தல்ல கலந்து கொள்ளக்கூடாது என்று, அதுவும் ஒரு கட்சி தலைவர், திருமா மாதிரி ஒரு பெரிய தலைவர் ஒரு வீடியோ வெளியிடுறதுன்றது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அவலம். அங்க போய் அவங்க நினைவேந்தலுக்கு தான் போறாங்க. அதுல சில கருத்துக்கள் அரசுக்கு எதிராக வரதான் செய்யும். அந்த கருத்துக்களாலே அந்த அரசுக்கு ஆபத்து வந்துடும், இந்த கூட்டணிக்கு ஆபத்து வந்துடும்னா அவ்வளவு பலவீனமா இருக்கா உங்க கூட்டணி? இல்ல உங்க ஆளும் கட்சி அவ்வளவு பலவீனமா இருக்கா? திமுக அவ்வளவு பலவீனமா இருக்கா? ஏன் இந்த தடுமாற்றம்னு எனக்கு புரியல. தடுமாற்றமா எடுத்துக்கணுமான்னு கேட்க 100% தடுமாற்றம். திருமாவோட பாஷையில மட்டும் தடுமாற்றம் இல்ல, அவருடைய உடல் மொழியிலே தடுமாற்றம் இருக்கு. இந்த மாதம் மட்டும் 120 தலித்துகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இல்ல அது ஒரு இரங்கல் கூட்டம். இருங்க, அந்த வார்த்தையே தப்புங்க. எங்க ஒரு இரங்கல் கூட்டங்க. திமுக விமர்சனம் பண்ணா திருமாக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? இஸ் ஏ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் கிடையாதே சார். கூட்டணின்றது தேர்தல் நேரத்துல தான் சார். ஒரு வீடியோ போட்டு வெளி உலகத்துக்கு அது கூலிக்கு வந்த கூட்டம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் இந்த தடுமாற்றம் திருமாவுக்கு? 10 வருஷமா மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் போராட்டம் நடந்திருக்கு. ஜெயின்ல ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக முதல் முறையா போராட்டம் நடக்குது. இந்த அரசின் மீதான அந்த மதிப்பீடு குறைஞ்சுக்கிட்டே போகும். அது இப்ப இங்க உட்காந்துக்கிட்டு கூலிப்படையை, இணையத்தில் இருக்கக்கூடிய கூலிப்படையை ஏவி விட்டுட்டு டிஎம்கே ஐடிவிங்க வச்சுட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறது மூலமாலாம் இந்த டேமேஜை சரி பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பாப்புலரா இருக்காங்க, 8% ஓட்டு இருக்குன்னா அவனை பார்த்து பயப்படுறது, சினிமாக்காரனா அவனை பார்த்து பயப்படுறது, என்னது இதெல்லாம்? திமுக எதிராக எவனுமே பேசக்கூடாதா? இல்ல நான் கேட்கறேன், இது என்ன புத்தி? இதுதாங்க பாசிசம். கொள்ளடிப்பீங்க, எல்லா தப்பும் பண்ணுவீங்க, உங்களை ஏத்து பேசினா நாங்க பிஜேபி. அப்ப பிஜேபியை காமிச்சு 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 இங்க பலனை அனுபவிக்கிறது யாரு? நீங்க தானே. அந்த அளவுக்கு போனோம், பலன் அனுபவிக்கிறாங்க. வேற என்ன? உன்னை எதிர்க்கிறவனெல்லாம் நீ பிஜேபி முத்திர குத்தினா வேற என்னன்னு கேட்கறது?